இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் பாரதி இருந்தார் என்ற செய்தி கேட்டவுடன் திரை உலகமே அதிர்ந்து போயிருக்கு என்றுதான் கூற வேண்டும். தொடர்ந்து அவரது இல்லத்திற்கு பலரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களது கடைசி அஞ்சலி அவருக்கு செலுத்துவதற்காக. பாரதி ராஜா மனம் உடைந்து தற்போதுதான் அவருடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறார். தற்போது சேர்த்துப்பட்டுள்ள அவரது இல்லத்திலே அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. மனோஜ் பாரதிக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அனைவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். தாஜ்மஹால் மூலமாக மனோஜ் பாரதிக்கு என்ன நடந்தது என்பது என்றால், திடீரென 6 மணி அளவிலே அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அவர் இறந்திருக்கிறார். இந்த நிகழ்வு எப்படி நடந்தது, அவருக்கு என்ன நடந்தது என்பது குறித்து நாம் மருத்துவர்களிடம் பேசிய பொழுது, சில மாதங்களுக்கு முன் மனோஜ் பாரதிக்கு நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. இதய அறுவை சிகிச்சை நடந்ததை அடுத்து அவர் சில மாதங்களாக வீட்டில் ஓய்வில் இருந்திருக்கிறார். வீட்டில் இருந்து கொண்டே சிகிச்சையும் மேற்கொண்டிருக்கிறார். இந்த சூழலில் இன்று மாலை 5 மணி அளவிலே அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. மாரடைப்பு ஏற்பட்டதை அடுத்து அவரது குடும்பத்தினர் உடனடியாக அவரை அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற பொழுது அவர் வழியிலேயே இறந்துவிட்டார் என்று மருத்துவமனையினர் தெரிவித்திருக்கிறார்கள். என்றால் பல முயற்சிகளை செய்து பார்த்து அவருக்கு உயிர் பிழைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே மாலை 6 மணி அளவிலே அவர் மறைந்து விட்டார் என்ற தகவல் உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து தற்போது அவரது உடல் அஞ்சலிக்காக அவருடைய இல்லமான சித்திரத்தில் அவர் இல்லத்திற்கு அடுத்த இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதய அறுவை சிகிச்சைக்கு பின்னர் ஓய்விருந்த மனோஜ் மாரடைப்பால் உயிரிழந்திருக்கிறார் என்ற தகவல் தற்பொழுது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்க என்ற தகவல் உண்மையிலேயே பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். மனோஜ் பாரதியை பொறுத்தமட்டிலே அவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மகனாக இருந்தாலும் அவர் டைரக்டர்களின் வாரிசுகள் மிக முக்கியமான வாரிசாக அறியப்பட்டவர். என்றால் பாரதி ராஜாவின் மகன் என்றாலும் மணிரத்னம் இயக்குனர் மணிரத்னத்திடம்தான் விஜய் கற்றவர். நாயகனாக, ஒரு நடிகராக, பாடகராக, இசையமைப்பாளராக, பின்னாளில் நடிப்பு கற்றுக் கொடுக்கும் மாஸ்டர் என பன்முகங்களை காட்டியவர் மனோஜ் பாரதி. சினிமாவும் இசையும் தான் இவரது சுவாசம் என்றாலும் நடிகன் ஆவேன் என்று அவர் நினைத்தது கூட இல்லை என்று அவரே தனது பேட்டியில் பலமுறை கூறியிருக்கிறார். மேலும் +2 முடிக்கிறதுக்குள்ள படிப்பை பாதியிலேயே விட்டுட்டு சினிமாவுக்கு வந்துவிட்டார் என்றும், சினிமாவுக்கு வந்துவிட்டேன், தன்னுடைய அப்பாவிடம் வேலை செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டபோது, நீயும் நானும் ஒன்றாக சேர்ந்தால் அப்பா மகன் ஒருவர்தான் மேலோங்கும், தொழில் உனக்கு வராது, அதனால் வெளியே யாரிடமாவது கற்றுக்கொள் என நானே சேர்த்து விடுவேன் என அவர் கூறியிருந்தார். உடனே மணிரத்னம் கிட்ட சேர்த்து விட சொன்னார். அடுத்த நாளே மணிரத்னம் ஆபீஸ்க்கு சென்று அவருடைய உதவி இயக்குநராக சேர்கிறார். மணிரத்னக்கு பம்பாய் தான் மனோஜ் பாரதி முதன்முறையாக உதவி இயக்குநராக பணிபுரிந்த இடம். மணிரத்னம் தான் அவருக்கு குருவாக இருந்திருக்கிறார். இடையே அமெரிக்காவில் தியேட்டர் ஆர்ட்ஸ் கோர்ஸும் முடிச்சுட்டு வந்திருக்கிறார் மனோஜ் பாரதி. 16 வயதிலே மியூசிக் ஆல்பம் ஒன்றும் பண்ணியிருக்கிறார். அதுல பாடல்கள் இவரே கம்போஸ் செய்திருக்கிறார். நடிகை மீனா கூட ஒரு பாடல் பாடியிருக்கிறார். குறிப்பாக தாஜ்மஹல் படத்தில் தான் அறிமுகமானார். அதிலே வருகின்ற பல பாடல்கள் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டன. ஈச்சி எலுமிச்சின்னு ஒரு பாடல் பாடியிருப்பார். அதில் மனோஜே அந்த பாடலையும் பாடியிருப்பார். ஈச்சி எலுமிச்சை என்ற ஒரு டூயட் பாடல் வரும். அந்த பாடலை மனோஜ் தான் பாடியிருப்பார். அவர் மிக சிறந்த ஒரு இயக்குநராக வர வேண்டியவர். தொடர்ந்து முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருந்தார். சில படங்களையும் இயக்கியிருக்கிறார். அவருடைய இயக்குநரின் மகனாக இருந்தாலும் நடிப்பதற்கு முன் கேமரா வருவதற்கு கிட்டத்தட்ட 1 வாரம் தனக்கு ஆனது என்று தனது பேட்டி ஒன்றில் அவர் தெரிவித்திருந்தார். அந்த அளவுக்கு கேமரா ஃபியர் இருந்ததாம் அவருக்கு. அதற்கு பிறகுதான் வந்திருக்கிறார். ஏன் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த தாஜ்மஹால் படத்தை பாரதி ராஜாவும் இயக்கினார். அப்பொழுது இவர் எப்படியெல்லாம் தடுமாறினார், 1 வாரம் எப்படியெல்லாம் தடுமாறினார் என்பதை எல்லாம் ஷூட் செய்து வைத்து இவரை குடும்ப நிகழ்வுகளில் இந்த வீடியோவை போட்டு காட்டி மனோஜ் பாரதி குறித்து பாரதி ராஜா கிண்டல் செய்து விளையாடுவார் என்றும் அவரே அந்த பேட்டியிலே தெரிவித்திருந்தார். தாஜ்மஹால் படத்துக்கு பிறகு சமுத்திரம், கடல் பூக்கள், அல்லி அர்ஜுனா, வருஷமெல்லாம் வசந்தம்,
ஈர நிலம்னு நிறைய படங்களில் நடித்திருக்கிறார். கற்றல் தமிழ், குஷி, இதெல்லாம் இவர் இந்த படங்கள் எல்லாம் நடித்திருக்க வேண்டிய வாய்ப்பும் வந்தது. ஆனால் அவர் நடிக்கவில்லை. எப்பொழுதுமே மிகவும் சுறுசுறுப்பாகவும் நண்பர்களுடன் அதிக ஆர்வத்துடன் பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதராக இவரை அனைவருமே பார்த்திருக்கிறார்கள் மனோஜ் பாரதியை என்றுதான் கூற வேண்டும். எப்பேற்பட்ட ஜாம்பவனாக இருந்தாலும் அவர் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் நிச்சயமாக இருக்கின்றார்களே, அப்படித்தான் இவர் பெரிய இயக்குநரின் மகனாக இருந்தாலும் இவர் தனியாக படம் எடுப்பதற்காக, இயக்குவதற்காக கடினப்பட்டார் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது என்றுதான் கூற வேண்டும். கிட்டத்தட்ட 2005 2012 வரை இவர் பல நாட்கள் கடினப்பட்டிருக்கிறார் வேலைக்காக. ஆனால் இவர் இயக்குவதற்கு பெரிய வாய்ப்புகள் வராது இருந்த நேரமாக அவரே கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, பல்லை கடித்துக் கொண்டு வீட்டில் உட்கார்ந்து இருந்தேன், அந்த அளவுக்கு தனக்கு கொரோனா காலம் போல் இருந்தது என்றெல்லாம் அவர் தன்னுடைய பேட்டியின் போதே தெரிவித்திருந்தார். ஒரு முறை நான் அவரிடம் பேட்டி எடுத்த போது இந்த அனுபவங்களை பகிர்ந்திருந்தார். மிகுந்த பொறுமைசாலி, எதற்கும் கவலைப்படாத, அஞ்சாறு போராடக்கூடிய குணம் கொண்டவர். தனது தந்தையிடமிருந்து அதை நான் கற்றுக்கொண்டேன் என்றும், அனைவருக்கும் 2 வருடம் லாக்டவுன் இருந்தாலும் தனக்கு கிட்டத்தட்ட 7 வருடம் லாக்டவுன் 2005 2012 வரை எந்த வாய்ப்புமே தனக்கு கிடைக்கவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். மனோஜ் கிரியேஷன்ஸ் என்று தன் சொந்த தயாரிப்பு நிறுவனம் தன் தந்தையாரை வைத்திருந்தாலும் அதில் தனக்கு படம் செய்ய வாய்ப்பில்லை என்றும், தனியாக செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் முயற்சி செய்தேன் என்ற வகையில ஒரு நேர்மறையான ஒரு நேர்மையான நண்பர் என்றே கூறலாம். அவர் நேர்மறையாக இருக்க வேண்டும் என்றும், நெகட்டிவான விஷயங்களை குறித்து என்றும் பேச மாட்டார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பருக்கு இதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழல் கடந்த சில மாதங்களுக்கும் ஏற்பட்டது. அதன் பின் அந்த சிகிச்சைக்கு பின் அவர் ஓய்வில் தான் இருந்தார். வீட்டிலிருந்து ஓய்வெடுத்து சிகிச்சையும் எடுத்து வந்தார். மருத்துவர்கள் அவ்வப்பொழுது பார்த்து சென்றார்கள். ஆனால் இன்று கெடுநேரமாக பாரதிய குடும்பத்திற்கு இப்படி ஒரு சோக நிகழ்வு அமைந்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். மனோஜ் 1974 பிறந்து 2025 48 வயதுதான் ஆகிறது. இப்படி ஒரு சோகம் பாரதியாவுக்கு நிகழ்ந்திருக்க வேண்டாம் என இசையமைப்பாளர் இளையராஜா கூறியிருந்தார். இளையராஜா பாரதிராஜா எல்லாம் மிகவும் நெருங்கிய நண்பர்கள். இளையராஜாவின் மகள் பவதாரணி இறந்தபோது பாரதிராஜா மனம் வெதும்பி பேட்டி கொடுத்திருந்தார், இப்படி ஒரு சூழல் யாருக்கும் வரக்கூடாது என்று. ஆனால் என்ன பெரிய சோகம் என்றால், தற்போது அவருக்கே அந்த புத்திர சோகம் என்றார்களே, அது போன்ற ஒரு சூழல் அவருக்கே வந்துவிட்டது என்றுதான் கூற வேண்டும். இயக்குனர் பாரதிராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் மனைவிக்கு இளையராஜா இரங்கல் தெரிவித்த சூழ்நிலையில் தற்போது அவரது இல்லத்திற்கு பலரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய நட்சத்திரங்கள் முதல் துறை இயக்குநர்கள் என்றால் பாரதிராஜால் உருவாக்கப்பட்டவர்கள் தான். ஆயிரக்கணக்கான தற்போது பாரதிராஜாவிலிருந்து அவருடைய பட்ட பாசறையிலிருந்து பட்டை தீட்டப்பட்டு வெளியே வந்துதான் தற்போது திரையுலகிலே கோலோச்சிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே தற்போது தன்னுடைய குருநாதரின் மகனுக்கும், மனோஜும் அவர்களுக்கு மிக நெருங்கிய நண்பராக பழகக்கூடியவர். அவருக்கு அந்த இரங்கலை தெரிவிப்பதற்காக, அஞ்சலியை செலுத்துவதற்காக தற்போது வந்து கொண்டிருக்கின்றனர். வருகின்ற அனைவருமே பாரதிராஜாவை எப்படி தேற்றப் போகிறோம் என்ற புலம்பிக் கொண்டே செல்கின்ற காட்சிகள் பார்ப்போர்தம் கண்களை எல்லாம் குளமாக்குகிறது என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு அந்த ஒரு சோகமயமான இவரை எப்படி நாங்கள் என்ன சொல்லி ஆறுதல் படுத்துவோம் என்ற வகையிலே அங்கு கூடியுள்ள அனைவருமே அந்த காட்சிகளை சொல்லும் பொழுது, குறிப்பாக நடிகர் கார்த்தி அவரிடம் தொலைபேசியில் நாம் கரைத்த போது அந்த தகவலை பகிர்ந்து கொண்டார். இயக்குனர் இளவரசன் உள்ளிட்ட பல சேரன் போன்றவரெல்லாம் பாரதிராஜாவுக்கு எப்படி ஆறுதல் சொல்வோம் என்ற வகையில் தான் அவர்கள் அந்த ஆறுதல் எப்படி சொல்ல போகிறோம் என தெரியவில்லை என்றுதான் கூறுகிறார்கள். கமலஹாசன் தற்போது அமெரிக்காவில் இருக்கிறார். இருந்தாலும் அவரால் உடனடியாக திரும்பி வர முடியாத சூழல் இருந்தாலும் அவருடைய அஞ்சலி செய்தி விரைவிலே வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பப்படும் என்ற தகவல் வந்திருக்கிறது. ரஜினிகாந்த் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. நாளை காலை வரை சென்னையிலிருந்து பிறகு தேனிக்கு அவரது உடல் எடுத்து செல்ல வாய்ப்பு இருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஆனால் இன்னும் அறிவிப்பு ஏதும் உறுதியாக வெளியிடப்படவில்லை. என்றால் அவர்களுடைய சொந்த ஊரான தேனிக்கை கொண்டு அங்கு அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்படும், அடக்கம் செய்யப்படுவார், நல்லடக்கம் செய்யப்படும் என்ற தகவல் தற்போது பேசப்பட்டு வருகிறது. ஆனால் உறுதிப்படுத்தப்படவில்லை. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இன்னும் பாரதிராஜா குடும்பத்திலிருந்து வெளியிடவில்லை. நாளை காலை எடுத்து செல்லப்படலாம் என்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது.